பசுமை பண்ணுங்க. வீடுகளை பொறுத்தபடி உங்களுக்கு தரமான நாட்டு விதைகள் வேணுமா, அரசு சான்றிதழ் பெற்ற நாட்டு விதைகள் வேணுமா, எங்க யாரை தொடர்பு கொள்வதுன்னு தேடுறீங்களா? கவலைப்படுங்க. ஏஆர் சீட்ஸ் இவங்க பாத்தீங்கன்னா அவங்க பண்ணையிலே உற்பத்தி பண்ண நாட்டு விதைகளை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகள், மூலிகை விதைகள், அப்புறமா பழக்கன்றுகள், அவங்க தீவன கருமைகள் கூட விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு 15 வருஷமா விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நாட்டு விதைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தெரியலாம், அதுக்கு நீங்க தொடர்பு கொடுங்க. அவங்களே உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இப்போ என்னுடைய பண்ணைக்கு வந்தா மரவள்ளி காய் கிடைக்கும், புளிச்சக்கீரை கிடைக்கும், மக்காசோளம் கிடைக்கும், புளிச்சக்கீரை கிடைக்கும், வாழை கிடைக்கும், ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் கொய்யாக்காய் இதெல்லாம் வருஷமெல்லாம் கிடைக்கும். என்கிட்ட பாதுகாத்த பிளானிங் நான் வச்சுக்கிறேன். 100 மரம் கொய்யா வச்சுக்கிறேன்னா 10 மரம் இந்த மாதம் கவாத் பண்ணுவேன், நெக்ஸ்ட் மாதம் 10 மரத்தை கவாத் பண்ணுவேன். அந்த கவாத்து முறையில் காய் வந்துகிட்டே இருக்கும், மாதம் தள்ளி வந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே கொய்யாக்காய் இருக்கும் என்கிட்ட. மழை காலம் வெயில் காலம் கொய்யாக்காய் எப்போவுமே சாப்பிட்லாம். ஒரு காய் 2 காயாவது இருக்கும். வாழை, மஞ்சள் கடம்பம், தென்னை, இது 3 ஒரே இதில் வச்சுக்கிறேன். இதுலேயே நான் கம்பி வேலி நம்ம தோட்டத்துக்கு பாதுகாப்புக்கு இது ஒரு வேலி போடுறதுனால இதில் பாவக்காய் போட்டுக்கிறேன். இன்னும் விதை முளைக்கல, வரும் இன்னும் ஒரு வாரம் ஆகும் முளைச்சி வரத்துக்கு. பாவக்காய் போட்டிருக்கேன். இதோட வேலி கட்ட வேண்டிய வேலை எனக்கு கிடையாது. இது 10 வருஷம் 20 வருஷம் இது அப்படியே தான் இருக்க போகுது. இது பணம் விதை போட்டிருக்கேன். இதில் நான் இதை உள்ளே போட்டிருக்கேன் கழிங்க எடுக்கிறதுக்கு. அது இப்போ இது ஃபுல்லாகவே வரும். இப்போ தான் போட்டிருக்கேன், ஒரு மாதம் ஆகுது. இதை கழுங்காக இங்கே யார் கேட்டாலும் கொடுத்துருவோம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மதிப்பு கூட்டுதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இப்போ முதல்ல ட்ரெயின் பண்ண போகிறேன். இப்போ மரவள்ளி கழுங்கில் பவுட்ரு எடுக்கிறாங்க. நானும் பண்ணி பவுட்ரு சேல்ஸ் கொடுக்கலாமே நம்ம லோக்கலில். மரவள்ளி கழுங்கில் பவுட்ரு ஆக்குறாங்க. நீங்கள் கேட்கலாம், எப்படி கேட்கலாம்னா இதுக்கு வர பூச்சி தாக்குமா? கண்டிப்பாக தாக்கும். அதை என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாமே ஒரே டைமில் பண்ணணும். இதுவும் இயற்கையாக கொட்டணும், பூசணிக்காவும் இயற்கையாக அந்த விதையை சேர்ந்து கொட்டணும். இதுவும் அதை உழவில்லா வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் ட்ரைனிங் ஆகிறது குறைஞ்சி இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். எல்லாரும் போல எனக்கும் பணம் தேவை தான், நானும் ஓடிட்டு தான் இருக்கணும். அதனால் இப்போ என்ன பண்ண முடியுமோ, அது என்ன சாத்தியம், இன்றைக்கி காலகட்டத்துக்கு என்ன சாத்தியமோ அதை தான் நம்ம பண்ண முடியும், அதை தான் பண்ணணும். 3 இலை 20 ரூபாய்யா. இப்போ இது வாழை இலை இப்போ இன்றைக்கி 5 இலை அந்த மாதிரி 20 ரூபாய் கணக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் நான் மக்காசோளம் வச்சுருக்கேன், இது மரவள்ளி வச்சுருக்கேன். இந்த பக்கம் இது ஃபுல்லாக நீட்டாக வாழை இலை வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் சுரக்காய் போட்டிருக்கேன். அந்த லைனில் ஒரு பக்கம் சுரக்காய், இன்னொரு பக்கம் மக்காசோளம் போட போகிறேன். இப்போ 4 பக்கமும் 4 வந்துச்சு. ஒரு பக்கம் மரவள்ளி, ஒரு பக்கம் வாழை, இன்னொரு பக்கம் சுரக்காய், இன்னொரு பக்கம் மக்காசோளம் போட போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஏரியாவில் உள்ளே போட்டுருக்கிற மக்காசோளத்தை இது ஒரு பருவத்துக்கு வந்துடும். அடுத்த நெக்ஸ்ட் மாதத்துக்கு வேணும் இல்லையா, அதனால் அந்த பக்கம் நான் கேப் போட்டிருக்கேன். அந்த பக்கம் நெல் போட போகிறேன். நெல்லுக்கு உளுந்து போடலாம். அந்த பக்கம் நெல் போட்டு நெல்லுக்கு உளுந்து போடலாம். அந்த உளுந்து போடுறதுக்கு போய் நான் அந்த ஒரு வரப்பு ஓரம் மக்காசோளம் போடுறேன். ஒரு மாதம் தள்ளி போடுறேன். நமக்கு தான் எல்லா மாதமும் நம்ம தோட்டத்தில் வந்தால், இப்போ என்னுடைய பண்ணைக்கு வந்தால் மரவள்ளி காய் கிடைக்கும், புளிச்சக்கீரை கிடைக்கும், மக்காசோளம் கிடைக்கும், புளிச்சக்கீரை கிடைக்கும், வாழை கிடைக்கும், ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் கொய்யாக்காய் இதெல்லாம் வருஷமெல்லாம் கிடைக்கும். என்கிட்ட பாதுகாத்த பிளானிங் நான் வச்சுக்கிறேன். 100 மரம் கொய்யா வச்சுக்கிறேன்னா 10 மரம் இந்த மாதம் கவாத் பண்ணுவேன், நெக்ஸ்ட் மாதம் 10 மரத்தை கவாத் பண்ணுவேன். அந்த கவாத்து முறையில் காய் வந்துகிட்டே இருக்கும், மாதம் தள்ளி வந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே கொய்யாக்காய் இருக்கும் என்கிட்ட. மழை காலம் வெயில் காலம் கொய்யாக்காய் எப்போவுமே சாப்பிட்லாம். ஒரு காய் 2 காயாவது இருக்கும். அது நம்ம பண்ணக்கூடிய சூழ்நிலை தான், நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி. 100 மரம் வச்சுட்டு சீசனுக்கு விற்கலையே நீ ஏன் வேதனை படுற? நீ டெய்லியும் கிலோ 100 ரூபான்னு கொடு, ஆர்கானிக்காக கொடுக்குறதால 100 ரூபாய் கிலோ கொடு. 10 கிலோ காய்கிட்ட ஒரு நாளைக்கு. அந்த 10 கிலோ 1000 ரூபா அதில்ல, டெய்லியும் 1000 ரூபா கொய்யாவில் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோ. அதுதான் விஷயமே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வாழை, மஞ்சள் கடம்பம், தென்னை, இது 3 ஒரே இதில் வச்சுக்கிறேன். இதுலேயே நான் கம்பி வேலி நம்ம தோட்டத்துக்கு பாதுகாப்புக்கு இது ஒரு வேலி போடுறதுனால இதில் பாவக்காய் போட்டுக்கிறேன். இன்னும் விதை முளைக்கல, வரும் இன்னும் ஒரு வாரம் ஆகும் முளைச்சி வரத்துக்கு. பாவக்காய் போட்டிருக்கேன். இதோட வேலி கட்ட வேண்டிய வேலை எனக்கு கிடையாது. இது 10 வருஷம் 20 வருஷம் இது அப்படியே தான் இருக்க போகுது. நான் 3 மாதம் ஒரு முறை ஒரு கிராப் மாற்றிட்டே இருப்பேன். இப்போ பாவக்காய் போடுறேன்னா அதுக்கப்புறம் புடலங்காய் போடுவேன், அதுக்கப்புறம் பீரங்காய் போடுவேன். அந்த மாதிரி மாற்றி போட்டுகிட்டே இருப்பேன் நான். இப்போ பாவக்காய் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பருவத்துக்கு இந்த 4 மாதம் கழிச்சு பாவக்காய் அடுத்த உடனே இந்த கொடியை வேறு மட்டும் கட் பண்ணி விட்ருவோம். அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி காஞ்சிடும். அடுத்த பருவத்துக்கு இன்னும் எனக்கு மார்க்கெட்டிங்கில் சேல்ஸை போகுதுன்னு தெரிஞ்சுன்னா வெயில் காலத்துக்கு பீரங்காய் வாங்குவாங்க, புடலங்காய் வாங்குவாங்க, அதை போட்டுருவேன். அது மாதிரி மாற்றி இதே இடத்துல பயிர் பண்ணுவேன். இது பணம் விதை போட்டிருக்கேன். இதில் நான் இதை உள்ளே போட்டிருக்கேன் கழிங்க எடுக்கிறதுக்கு. அது இப்போ இது ஃபுல்லாகவே வரும். இப்போ தான் போட்டிருக்கேன், ஒரு மாதம் ஆகுது. இதை கழுங்காக இங்கே யார் கேட்டாலும் கொடுத்துருவோம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மதிப்பு கூட்டுதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இப்போ முதல்ல ட்ரெயின் பண்ண போகிறேன். மரவள்ளி கழுங்கில் பவுட்ரு எடுக்கிறாங்க.
நானும் பண்ணி பவுடர் சேல்ஸ் கொடுக்கலாமே நம்ம லோக்கலில். மரவள்ளி கழுங்கில் பவுடர் ஆக்குறாங்க, பவுடர் ஆக்கி அதை சேல்ஸ் பண்ணுறாங்க. நீ கழுங்கா விற்றுனா ஒரு குச்சி ₹1 ₹2 நம்மக்கிட்ட எடுப்போங்க. பவுடர் ஆகுனா இப்போ 100 கிராம் பவுட்ரு ₹80 100 அந்த மாதிரி விற்றுக்கலாம் நம்ம பவுட்ரா. அது வந்து மதிப்பு கூட்டுதல் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இப்போ நான் முதல் முறையாக இப்போ இதை வந்து இப்போ பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். அரைச்சி நம்மளுடைய கஸ்டமருக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச ஃபார்மருக்கெல்லாம் கொடுத்து முதல்ல கம்மி ரேட்டில் கொடுத்து எப்படி சேல்ஸ் ஆகுது அவங்க சாப்பிட்டு நம்மளுடைய குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொன்னாங்கன்னா அடுத்த பருவத்துக்கு நிறைய பண்ணலாம் அப்படின்னு டெமோக்காக இப்போ போட்டிருக்கேன். கழுங்காக கொடுக்காம மதிப்பு கூட்டுதல் பவுடராக கூடதுக்காக இது இந்த ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன் நான். இதில் வந்து ஐயா இதில் போன பருவத்துக்கு வந்து வெண்டைக்காய் போட்டேன். இந்த வெண்டைக்காய் போட்டதுலேயே இப்போ நான் வெண்டைக்காய் போட முடியாதுன்றதுனால மக்காசோளம் போட்டிருக்கேன். இது ஆல்ரெடி ஃபுல்லாக மக்காசோளம் போட்டிருக்கேன். எனக்கு மறுபடியும் இது ரீப்ளேஸில் வெண்டைக்காய் வரும். அவங்க அந்த விதையை காமிக்கிறேன் சொன்னேன், களை வெட்டிட்டு இருக்கிறாங்க, நான் காமிக்கிறேன். இங்கே ஒருத்தில் இருக்கும், நிறைய கொத்த முளைச்சிருக்கோம். இந்த விதையும் ஆல்ரெடி இப்போ கொட்டி முளைக்கு தான் போதில் இருக்கிற விதையும் அது உளுந்து அது வந்துகிட்டே இருக்கும். எனக்கு தேவைக்கூடிய ஈல்டு வந்து இது நடாத வெண்டைக்காய், இது நான் நடலை, இது வெண்டைக்காய் சரி அதுவே இயற்கையாக வந்தது. இது நான் இது பாதுகாக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு வந்து 10 கிலோ காய்க்கக்கூடிய காயை வந்து எனக்கு 3 கிலோ காய்ச்சா போதும். எனக்கு எந்த செலவுமே கிடையாது, எனக்கு செலவே கிடையாது. 3 கிலோ ₹120 ஒரு செடிக்கு வந்தால் போதும் எனக்கு, அவ்வளோதான். அந்த 10 கிலோ காய்க்கும் போது ₹400 வரது எனக்கு வெறும் ₹120 வந்தால் போதும். அதை நான் தண்ணி பாச போகிறதில்ல, களை எடுக்க போகிறதில்ல, மருந்து அடிக்க போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்ல. இது நீங்கள் கேட்கலாம், எப்படி கேட்கலாம்னா இதுக்கு வர பூச்சி தாக்குமா? கண்டிப்பாக தாக்கும். அதை என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாமே ஒரே டைமில் பண்ணணும். இதுவும் இயற்கையாக கொட்டணும், பூசணிக்காவும் இயற்கையாக அந்த விதையை வந்து சேர்ந்து கொட்டணும். இதுவும் அதை வந்து உழவில்லா வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் ட்ரைனிங் ஆகிறது குறைஞ்சி இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். எல்லாரும் போல எனக்கும் பணம் தேவை தான், நானும் ஓடிட்டு தான் இருக்கணும். அதனால் வந்து இப்போ வந்து என்ன பண்ண முடியுமோ அது என்ன சாத்தியம், இன்றைக்கி காலகட்டத்துக்கு என்ன சாத்தியமோ அதை தான் நம்ம பண்ண முடியும், அதை தான் பண்ணணும். இன்றைக்கி வருமானம் வரணும், இது எடுக்கணும்னா செலவு மிச்சம் பண்ணி என்ன எடுக்க முடியுமோ அதுதான். நம்ம பெரிய ஆள் 10 ஏக்கரா இருக்குது, இறக்கப்பட்ட ஆளாக இருந்தால் இன்னும் செலவு கம்மி பண்ணணும்னா உழவில்லா வேளாண்மை நம்ம பண்ணலாம், தப்பு கிடையாது. எல்லா விஷயத்தையும் பண்ணலாம், கரும்புலேருந்து நெல்லுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம பண்ணலாம். அறுவடை பண்ணுறது மட்டும் தான் நம்ம வேலையை. அது இன்னொரு இடத்துல நான் காமிக்கிறேன் அது எப்படின்னு, அதை பாருங்கள். இது வந்து மக்காசோளத்துக்கு வெண்டைக்காய்க்கு அப்புறம் அடுத்த கிராப்புக்கு மக்காசோளம் கைனிக்கு ஊட்டச்சத்துக்காக நமக்கு ஒரு வருமானம் ஊட்டச்சத்து. இதோ ஐயா இதுதான் அதுவே கொட்டி முளைச்சக்கூடிய விதைங்கள். இது வந்து இதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது, ஃபுல்லாகவே கைனி ஃபுல்லாகவே இருக்குது. இது அவங்க இங்கே கல்லை வெட்டில் ஆமாம் ஒரு 4 செடி ஓரமாக விட்டால் போதும். இது எல்லாமே நமக்கு தேவையில்லை, இது மொத்தம் அடர்த்தி அந்த ஈல்டு வராது. ஒரு 4 செடி தேவை வந்து விட்டாலே போதும். அந்த மாதிரி மீதி இடத்து வெட்டி தலை விடுது. அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு கைனி சத்தாகும், தாய் சத்து நமக்கு இதிலே கிடச்சிடும். இதில் அது போக போன மாதத்தில் போட்டக்கூடிய மக்காசோளத்தில் மறுபடியும் இப்போ நான் மக்காசோளம் நட்டுருக்க மாட்டேன். வெண்டைக்காய் போட்டத்தில் இப்போ மக்காசோளம் நட்டுக்கிறேன். இப்போ இதில் என்ன போட்டுக்கிறேன்னா புளிச்சக்கீரை போட்டுக்கிறேன். இதில் மாற்றி பண்ணணும், ஒரு பருவம் மாற்றி பண்ணணும். அது புளிச்சக்கீரை அதுக்கடுத்து அதுவே இயற்கையாக வந்துடும். அதுக்கடுத்து அதையும் புளிச்சக்கீரை தானவே முளைச்சி வந்துடும். இது வந்து பாருங்க பூசணிக்காய், நம்ம விதை தேட தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல, இதுவே வரும், எந்த ஒரு குறையும் கிடையாது. இதை ஃபாலோ பண்ணாலே விவசாயத்தில் லாபம் தான், லாபம் இல்லைன்னு எதுவுமே கிடையாது, லாபம் தான். நம்ம பண்ணக்கூடிய நம்மளுடைய மெத்தட் நம்மளுடைய ஸ்டைல் மாற்றிக்கினாலே போதும்.